திமுக ஆட்சியின் மதிப்பீடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு களத்துல போய் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுல கொடுக்கக்கூடிய தகவல்கள்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதா இந்த திமுக ஆட்சி? மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி வந்து மக்கள் முதல்ல கடுமையான நகரப்புற வரிகளா கிராமப்புறங்கள் வந்து நிறைய தாக்கம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மோசம் சொல்லி 62% சொல்லியிருக்காங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? பேருந்துகளுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், அப்புறம் காலை சிற்றுண்டி உணவு திட்டம், இப்படி நிறைய கொடுக்குறப்ப அது ஒரு பெரிய விஷயமான தாக்கங்களா மக்கள் மத்தியில திட்டங்கள் பாராட்டல. என்ன கொடுமை சரவணன். அதாவது இந்த 2 ஆண்டு ஆட்சி காலத்துல இவங்க திமுக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல ஒரு சிறந்த திட்டமா மக்கள் மத்தியில கொண்டு செல்லப்படல. அதுக்கடுத்து அந்த ஈர்ப்பு தன்மை வரல. மகளிர் உதவித்தொகை இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்களா? அதோ ஏதாவது கேள்வி? அதுல வந்து இந்த அரசு மேல முழு கவனம் செலுத்தப்படல. மக்கள் மத்தியில எல்லாம் மகளிர்கள்லாம் பாத்தீங்கன்னா இது ஃபேக்கான ஒரு வாக்குக்காக, அதாவது தேர்தல் யுக்திகள் வாக்கு பெறுவதற்காக சொல்லப்பட்ட நாடகம் மொழிய இது முழுமையாக மகளிர் மத்தியில வந்து வரவேற்பு வந்து சுத்தமா கிடையாது. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு தலா 1000 ரூபாய் என்று தேர்தல் வாக்கு சொல்லப்படும். ஆனா இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நாம்ஸ் போடுறது, அந்த நாம்ஸ் அன்னைக்கு சொல்லிக்கணும். சரி சரி, தேர்தல் வாக்கு கொடுக்கிற போது இந்த நாம்ஸ் அடிப்படையில் தான் ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு சொல்லிருக்கணும். அதான் அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. மக்கள் மத்தியில வந்து இது வந்து போலியான வாக்கு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லப்பட்டது சொல்லிட்டு அந்த இதுல முழுக்க திமுகவுக்கு மைனஸ். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்படி ஒரு வருஷம் வந்த உடனே 4000 ரூபாய் கொடுத்தாங்களா அந்த அட்டைக்கு? மக்கள் மறந்துட்டாங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, டோட்டலா வந்து பார்த்தா கட்சிக்காரங்க வெறுப்புல இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இந்த சாம்பிள்ஸ்ல கட்சிக்காரங்க கிட்டே கட்சிக்காரங்க வெறும் கடுமையான கிட்டத்தட்ட கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து திமுக சந்திக்கப்பட்டிருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ ஓகே, அவங்க கிட்ட கட்சிக்காரங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க? திமுக உங்க கட்சி தலைமை எப்படி இருக்கு? உங்களுக்கு கட்சிக்கார வருமானம் எல்லாம் கரெக்டா வருதா? கட்சியில இருந்து கரெக்டா உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது கட்டிங்க எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படின்னு கேக்குறப்போ இப்படியேதான் கேட்பீங்களா? இதுல போய் என்னங்க இருக்கு? மாவட்ட செயலாளர்களோ மினிஸ்டர்ஸோ கரெக்டா சார் ஒரு கட்சிக்காரன் போனா கூட என்கிட்ட பணம் வாங்கி தான் எனக்கு இது பண்றாங்க. ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்குக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட், புரியுதா? அப்ப கட்சிக்காரன் சொல்லி எந்த ஒரு தேர்தல் அவங்களே சொல்றாங்க என்ன அரசு பதவி போட்டாங்க, ஒண்ணுமே போடல. ஒரு கால்நடை உதவியாளர் போட்டது கூட அதை கூட நிறுத்திட்டாங்க. அது கூட ஒரு 8 லட்சம் 10 லட்சம் காசு கேட்டாங்க. கட்சிக்காரன் சொல்லி 6 லட்சம் கேட்டாங்க. அப்படின்ற போது அது கூட வந்து போடப்படல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பராமரிப்பது குறித்து கேட்டேன். அதுவும் மக்கள் மத்தியில சரியான எதிர்ப்பு இந்த அரசுக்கு வந்து 75% இருக்கு. 75% இருக்கு. சட்ட ஒழுங்கு சுத்தமா ஒஸ்ட்னு 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஐயோ, அரசு துறை லஞ்சம், குறிப்பா அரசு துறை அதிகாரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா லஞ்சம். குறிப்பா வந்து சிஎம்டில ஒரு அதிகாரி, நானே ஒரு ஃபைல் மூவ் பண்றப்போ பாத்தீங்கன்னா 1 ஏக்கராக்கு 1 லட்சம். இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா? எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? பர்சனலா போயிருக்கேன். அப்படி பார்த்து பாருங்க, இத்தனை ஃபைல் நானே அமைச்சர் இத்தனை ஃபைல் மூவ் பண்ணேன். இத்தனை டெண்டர் கிட்டத்தட்ட அத்தனையும் பார்த்தீங்கன்னா நேர்கிட்ட போனேன். இது எல்இடி டெண்டர், போய் வர மிஷின் டெண்டர் அதுவும் கொடுத்துட்டாங்க. ரோடு டெண்டர் ஏவாவிட்ட போனா போட்டோ இருக்கு, அதை நீங்க சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. டெண்டர் கிட்ட கொடுக்கறது கிடையாது. அவங்களாம் ஒரு மோசமா ஏவாவேல மாதிரி ஒரு மோசமான மினிஸ்டர் உலகத்துல யாரும் கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன் இப்படி சொல்றீங்க? அவ்வளவு நெடுஞ்சாலைத்துறையில, அதாவது நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில அடிக்கிற கொள்ள இருக்க கலெக்ஷன் கரப்ஷன் மிகப்பெரிய கலெக்ஷன் கரப்ஷன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். அது மட்டும் போனா இங்க நகரப்புற நேரு பாத்தீங்கன்னா அதை விட கலெக்ஷன் கரப்ஷன். ஒட்டுமொத்த துறைகளும் இந்த நாட்டிலே கலெக்ஷன் கரப்ஷன் இந்த திமுக அரசு இருக்குது. மக்கள் மத்தியில வெறுத்து போயிருக்கான். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இந்த வருகிற சபத்தத்துல திமுகவுக்கு எதிர்ப்பாக வாக்களிக்க மக்கள் தயாரிவிட்டாங்க. பாட ரெடியா? சீக்கிரம்
ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி மக்களுடைய கருத்தாக நான் சொல்வது என்றா கருப்பு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருண்ட ஆட்சியாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன உள்ளங்க இறங்கிது எவனோ வரான பாரு. எதுக்கு வந்த மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா ஸ்டெடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. தலைவர்கள் ரீதியாக திரு ஸ்டாலினுக்கு என்ன மதிப்பீடு கொடுக்கறாங்க? இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும் உன்னைய. ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஒட்டுமொத்த செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா நன்றுன்னு சொல்லுவாங்க 21%, ஓரளவு சொல்லுவாங்க 11%, மோசம் சொல்லுவாங்க 51% பேர் சொல்லியிருக்காங்க. என்னடா எங்க இப்படியே சொல்லி சொல்லி கொல்ல மோலாடியே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதை தமிழக மக்கள் விரும்புகிறார்களா? ஆமாங்க, விருப்பம் சொல்லக்கூடிய வந்து 30%, விருப்பம் சொல்லவங்க 51% பேர் விருப்பம் சொல்லியிருக்காங்க. விருப்பம் இல்லை. தமிழகத்தில் இப்போது இருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி சிறப்பான ஆட்சியா அல்லது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு ஒரு கொஸ்டின் வச்சோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஸ்டாலினுக்கு 40% தான் இருக்கு, 55% எடப்பாடிக்கு ஆதரவா இருக்கு. இது என்ன கம்பெனியா? அண்ணா திமுக மாதிரி கம்பெனியா? திமுக கார்பரேட் கம்பெனி. விடுங்கண்ணா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்னடா அது? தொடர்ந்து ஒருத்தனே மாவட்ட செயலர், ஒருத்தனே 40 வருஷம் மினிஸ்டர், ஒருத்தனே கொள்ளடிச்சிட்டு இருக்கான், ஒரு குடும்பமே கொள்ளடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரன் சொல்றான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் 3 வரிகள் சித்தாந்தத்தை ஸ்டாலின் அவர்கள் என்ற ஆட்சியில் பயன்படுத்தினார். அது இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கு. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். மிக மோசமான ஒரு ஆட்சின்னா இந்த இருட்டு ஆட்சினா திமுக ஆட்சி தான். இதுவரை இல்லாத சரித்திரத்தில் இல்லாத திமுக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருண்ட கால ஆட்சி. இருண்ட கால ஆட்சி. இது இருண்ட ஆட்சி. உலகில் உதயநிதியே அதுக்கு சாட்சி. இது இருண்ட ஆட்சி. துண்டு சீட்டு முதல்வரே சாட்சி. இது இருண்ட ஆட்சி. திருடர்கள் முன்னேற்ற கழகமான திருட்டு திமுகவே அதுக்கு சாட்சி. தலைவர் என்ன சொன்னார்? விடியல் ஆட்சின்னு. ஆனா இருண்ட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதா உண்மை. கர்ம என்ன இப்படி நாறுது? தேர்தல் நடந்தால் திமுகவின் நிலை என்னவாகும்? திமுக கடுமையா எதிர்ப்பான வாக்கள் போவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா.